ஓகே, டிடிவி தினகரன் ஏற்படுத்திய சேதாரத்தை விட சசிகலா வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவான்னு நினைக்கிறீங்களா சார்? அது அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்? நிச்சயமா அதுதான் நான் சொன்னேன். அதற்கான காரண காரியங்களை விளக்குனேன். டிடிவி ஆதரவாளர்கள், திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், எடப்பாடிக்கு எதிரான அந்த மனநிலையில் உள்ளவர்கள், இவர்களை தாண்டி பொதுமக்கள், இவர்கள் கணிசமான வாக்குகள் வருகிற பொழுது நிச்சயம் டிடிவி ஏற்படுத்திய அந்த சேதாரத்தை விட கூடுதல் சேதாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்துவார் என்பதுதான் என்னோட கருத்து. இந்த அதிமுக அதிருப்தியாளர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி பிடிக்காத அந்த அதிருப்தியாளர்கள் வாக்குகள் அனைத்தும் இது பிரியாமல் அது சசிகலாவுக்கு முழுமையாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால், சசிகலா அவர்கள் அதிருப்தியாளர்களை ஏன் அவரால் அதிருப்தியாளர்களை கூட ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான். ஏனென்றால், ஒரு சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கும் முதலமைச்சர் பதவிக்கு அருகில் சென்று அவர் விடுதலையாகி 2021 வரும்போதும் ஒரு மிக பிரமாண்ட பேரணி, அப்போது டிடிவி தினகரன் உடன் இருந்து அந்த பேரணி எல்லாம் நடத்தினார். இவ்வளவு ஆதரவு இருந்தும் இதன் பின்னர் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே தனித்தனியாக போயிட்டாங்களே. டிடிவி தினகரன் இப்போது அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் இடையில சந்தித்து பேசினார், திரும்ப பார்த்து திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். இதே போல் பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டவரும் வந்து அவரை இணைக்க முடியல. இந்த அதிருப்தியாளர்களை அவர்களால் ஏன் அது ஒன்றிணைக்க முடியவில்லை? அல்லது அவர்களுக்குள்ள என்ன பெரிய அளவில் என்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஒவ்வொருவருமே தலைவர்கள். அப்போ யார் தலைமையில் யார் செயல்படுவது என்கிற அந்த ஈகோ இருக்குல்ல, அது அரசியல்வாதிகள் மத்தியில நிச்சயமா இருக்கும். 2017 அந்த பிப்ரவரி மாத வாக்கில் வந்து 2017 இவங்க எல்லாருமே இவங்களை சசிகலா பொதுச் செயலாளராகவும் அவரை சட்டமன்ற கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுத்தவங்க தானே. இவங்க திடீர்னு இப்போ சிறைச்சாலைக்கு சென்று அவர்கள் விடுதலையாகி வந்த பிறகு, அதற்கு பிறகு இந்த மாற்றம் வந்து ஒரு ஏன் ஏற்பட்டது? அவருக்கு வரவேற்பு கொடுத்தவர்களே அவரோடு இணையவில்லையே, அது ஏன்? இந்த சிக்கல் தான் ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்குறேன் நான். இல்லை, அதுதான் நீங்கள் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லோருமே 32 அமைச்சர்களும் சரி, நூற்றுக்கணக்கான தலைமை கழக நிர்வாகிகளும் சரி, ஒட்டுமொத்தமாக வரிசையில் நின்று காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தான் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரும் அதை நம்பி இருந்தார். முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கு தடையாக எது இருந்தது என்பது பொது வெளிகளில் தெரியும். வெளிப்படையாகவே நம்ம பேசுவோம். பாரதிய ஜனதா கட்சி இதில் ஊடாடி சில சதிவேலைகளை செய்தது விளைவாகத்தான் அவங்களால முடியலை. அன்றைக்கு இருந்த பொறுப்பு கவர்னர் வந்து மகாராஷ்டிராவுக்கும் சென்னைக்கும் மாறி மாறி போய் ஒரு வார காலத்தில் சிறை தண்டனை வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரிஞ்சது, ஓஹோ இதில் ஏதோ ஒரு சதி இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பதவியேற்புக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கவர்னரை சந்திக்க முடியாமல் போன சிக்கல், அதற்கிடையில் அந்த தீர்ப்பு, அதற்கு பின்னர் 4 மாதங்களிலே அந்த மாற்றம் ஏற்பட்டது. செப்டம்பர் மாதமே அவரை நீக்கிட்டாங்களே, இரட்டை தலைமை சொல்லி நீக்கிட்டாங்களே. அவங்க அது ஏற்க முடியாமல் போய் சிறைக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு 3-4 மாதத்தில் அந்த சிக்கல் திரும்பியும் ஏற்படுது சார். ஏன்? இல்லை இல்லை, உண்மை 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 கண்ணன். என்னன்னா, நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு வேறு வழி எதுவும் தெரியாமல் அம்மாவிடம் 30-35 ஆண்டுகளாக இருந்தவர் சின்னம்மா என்கிற வகையில் அந்த முடிவை எடுத்தோம். ஆனால் அவர் சிறைக்கு சென்ற பிறகு நாங்கள் எல்லோரும் கூடி ஒரு புதிய பாதையில் பயணிப்பது, அவர் வந்து இனி கட்சியை தலைமையேற்று நடத்தினால் அது சரியாக இருக்காது என்கிற முடிவை இவர்களாகவே கூடி பேசி எடுத்து கட்சியிலிருந்தும் அவங்கள நீக்கிட்டாங்க, பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கிட்டாங்க. ஆனாலும் கூட நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த சட்ட ரீதியான போராட்டத்தில் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். 2017ஆம் ஆண்டு எப்படி எல்லோருமே நம்மை தலைமை பொறுப்புக்கு முன்னிறுத்தினார்களோ அந்த நிலைப்பாடு காலப்போக்கில் நமக்கு வரும் என்கிற அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அவர் காத்திருந்தார். ஆனால் இறுதியாக உறுதியாக இனி அதிமுகவில் திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் சேர்க்க முடியாது என்று சென்னையில் அல்ல டெல்லியில் போய்
எடப்பாடி பழனிசாமி அறிவித்து வந்ததுக்கு பிறகு இனி இந்த முயற்சி வீண் என்பதை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நேர் எதிரடையான அரசியல் இயக்கமான திமுகவில் போய் ஓபிஎஸ் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் நான் புரட்சி தலைவர் வழியில அம்மா வழியில என்னால் முடிந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன்னு ஒரு உறுதியேற்று வருகிறார்கள். அது எந்த அளவிற்கு தாக்கத்தை உருவாக்கும், எந்த அளவிற்கு அவருக்கு ஆதரவு நிலை பெருகும், தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் வாக்காளர்கள் மத்தியிலும் எந்த அளவிற்கு அவருக்கு ஆதரவு இருந்து எத்தனை இடங்களில் அவர்கள் போட்டியிட போகிறார்கள், எப்படி வெற்றி சாத்தியம் என்பதையெல்லாம் ஆய்ந்து அறிந்துதான் நிச்சயமா மக்கள் அதுக்கு வாக்களிப்பார்கள், ஆதரவு தெரிவிப்பார்கள். சார், இப்போ இன்றைய பேட்டியில் அவங்க நான் கூட்டணி அமைத்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கூட்டணி அமைப்பதற்கு திமுக கூட்டணி நிரம்பி வெளிகிறது, அதிமுக கூட்டணி அங்கு சேர முடியாது. இப்போ இருக்குது அவங்களுக்கு தாவேக்க மட்டும்தானே ஆப்ஷன் இருக்கு, வேற யார் கூட கூட்டணி வச்சு போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்க இப்போ மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை போய் சந்தித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பேசியதாக கேள்விப்பட்டோம். இப்போ ஆமாம், இதை தாண்டி சிறிய சிறிய அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஆதரவு நிலையை தெரிவித்து வருகிறார்கள்னு நாம் கேள்விப்பட்டோம். இப்போ தாவேக்காவோடு அவர்கள் பேசுகிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, வெளிப்படையாக தெரியல. யாரோடெல்லாம் பேசுகிறார்கள், யாரோடெல்லாம் கூட்டணி அமைக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க இன்னுமே அந்த வியூகம் முடிந்ததற்கு பிறகு சொல்லுகிறேன், ஆனால் கூட்டணி அமைத்துதான் என்று சொல்லுகிறார். எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பண்டுட்டி ராமச்சந்திரன், புரட்சி அதிமுக தொடங்கிய நம்ம புகழேந்தி அவர்கள், இப்போ இவங்களுமே நாங்களும் கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்களெல்லாம் தாவேகா பக்கம் போகிற பொழுது திருமதி சசிகலாவுடைய அமைப்புமே அந்த பக்கம் போகிறதுக்கு, அவருமே அரசியல் கட்சியை தொடங்கி சின்னம் வரைக்கும் சொல்லிட்டாரு, தோப்பு சின்னம், தென்னந்தோப்பு சின்னம், தனிமரம் தோப்பாகாது, எனவே கூட்டணியாக இருந்து எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் நான் பயணிக்கிறேன்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தளவு நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராவிட்டாலும் அதிமுகவை தன்னால் கைப்பற்ற முடியும் என்று கருதி பயணிக்கிறார். 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தோல்வி ஏற்படுகிற பொழுது 2024 ஒரு கடுமையான எதிர்ப்பு எடப்பாடிக்கு இருந்ததுல, அது கூடுதலாக பல 100 மடங்கு கூடுதலான எதிர்ப்பாக வருகிற பொழுது அப்ப அந்த விலகி சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், தனி கட்சி கண்டவர்கள், இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்தால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் என்கிற பார்வை அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியிலிருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் வரும். அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தினால் இவங்களுடைய பங்களிப்பு அங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கருதுகிறேன். கண்ணன்.